Low battery, please charge. பொதுவா நம்ம பயன்படுத்துற எல்லா டிவைஸும் எனர்ஜி, அதாவது எலக்ட்ரிசிட்டி, அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. அப்படிப்பட்ட எலக்ட்ரிசிட்டியை நம்மளும் பல விதங்கள்ல உற்பத்தி பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுல இப்ப வளர்ந்துட்டு இருக்க ஓஷன் எனர்ஜி, அதாவது கடல்ல இருந்து எலக்ட்ரிசிட்டியை உற்பத்தி பண்ற வித்தியாசமான டிவைசஸ பத்தியும் அல்லது எப்படி எலக்ட்ரிசிட்டியை உற்பத்தி செய்துங்கிற டீடைல்ஸையும் தெளிவா அந்த வீடியோல பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுல ஃபர்ஸ்ட் அலைகள் மூலமா எலக்ட்ரிசிட்டியை உருவாக்குற இந்த பாம்போரா எம்பே டிவைஸை பத்தி பார்ப்போம். இதை கடற்கரை ஓரத்துல இருந்து கம்மியான தூரத்துல தண்ணி கடியில பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அண்ட் இது எப்படி எலக்ட்ரிசிட்டியை உருவாக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த டிவைஸ் கிட்டத்தட்ட ஒரு பழைய காலத்து கால்நிதி ஏர் பம்ப் மாதிரி தான். அதாவது ஒரு கான்கேவ் செல்ல ஏர் இன்சுலேட்டர் ரப்பர் மெம்பரினால ஃபுல்லா சீல் பண்ணிருப்பாங்க. இங்க கான்கேவ் செல்லுங்கிறது இந்த கொட்டாங்குத்தி மாதிரி இருக்கிறது தான். கடல் அலைகள் அந்த டிவைஸ் மேல மோதுறப்ப தண்ணியில ஏற்படுற பிரஷரால அந்த கான்கேவ் செல்லுக்குள்ள கம்ப்ரஸ்ட் ஏர் உருவாகி அந்த கம்ப்ரஸ்ட் ஏர் ஒன் வே வால்வு மூலமா ஸ்பீட் ஜெனரேட்டர் கூட கனெக்ட் ஆகியிருக்க ஆக்சியல் ஃப்ளோ டர்பைனை ரொட்டேட் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை உருவாக்குது. அந்த டிவைஸ் மூலமா வருஷத்துக்கு 60 மெகாவாட்டுக்கும் மேல எலக்ட்ரிசிட்டியை உருவாக்குறதா சொல்றாங்க. அடுத்ததா பார்க்க போறது டைரக்டா அலைகள்ல இருந்து டிரைவ் ஜெனரேட்டர் ரன் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை உருவாக்குற PB3ங்கிற இந்த டிவைஸ் தான். இந்த டிவைஸை ரெண்டு பகுதிகளா பிரிக்கலாம். அடிப்பகுதி மேக்னெட்டிக் ஷாஃப்ட், மேல் பகுதி எலக்ட்ரிக் காயில். அலைகள் மூலமா மேல் பகுதியான எலக்ட்ரிக் காயில் அப் அண்ட் டவுன் மூவ் ஆகிறப்ப மின்னழுத்தம் தூண்டப்பட்டு எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி செய்யப்படுது. கூடவே அந்த எலக்ட்ரிசிட்டி கடலுக்கடியில் இருக்க பேட்டரியில சேகரிக்கப்பட்டு ஓஷன் டிராபிக் சென்சார், அதாவது கடல் என்விரான்மெண்ட்ஸை கண்காணிக்கிற மானிட்டர்ஸ்க்கு பயன்படுத்தப்படுது. அண்ட் இந்த PB3 டிவைஸ் ஒரு மணி நேரத்துக்கு 7.2 கிலோவாட் எலக்ட்ரிசிட்டியை உற்பத்தி செய்யும். அதை வச்சு கணக்கு பண்ணா தோராயமா ஒரு நாளைக்கு 120 கிலோவாட் வரைக்கும் எலக்ட்ரிசிட்டியை உருவாக்கும். அடுத்ததா பார்க்க போறது முன்னாடி பார்த்த PB3 டிவைஸ் மாதிரியே கடலுக்குள்ள அலைகளோட பிரஷர் வேரியேஷனால அப் அண்ட் டவுன் மூவ் ஆகி எலக்ட்ரிசிட்டியை உருவாக்குற AWS வேவ்ஸ்விங் டிவைஸ் தான். இந்த டிவைஸையும் ரெண்டு பகுதிகளா பிரிக்கலாம். கீழ்பகுதியை சைலோனும் மேல் பகுதியை ஃப்ளோட்டர்னும். கடலோட மேற்பரப்புல அலைகள் பாஸ் ஆகிறப்ப உருவாக்குற பிரஷர் மூலமா இந்த டிவைஸோட மேல் பகுதியான ஃப்ளோட்டர் கீழே அழுத்தப்படும். அப்ப சேம்பருக்குள்ள இருக்க ஏர் கம்ப்ரஸ் ஆகி அழுத்தப்பட்ட மேல் பகுதியை திரும்ப மேலத்துல பிரஷரோட இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி டிவைஸ் மேல பாஸ் ஆன அலை மூவ் ஆனதுக்கு அப்புறம் கடல் மேற்பரப்புல பிரஷர் சேஞ்ச் ஆகி டிவைஸோட மேல் பகுதி மறுபடியும் மேல தள்ளப்படுது. இந்த மாதிரி கடல் அலைகளோட பிரஷர் வேரியேஷன்ல டிவைஸோட மேல் பகுதி அப் அண்ட் டவுன் மூவ் ஆகுறப்ப இந்த டிவைஸ்க்குள்ள இருக்க லீனியர் ஜெனரேட்டர் அந்த மூவ்மெண்ட்ல இருந்து எலக்ட்ரிசிட்டியை உற்பத்தி செய்யுது. கூடவே இந்த டிவைஸ் அலைகளோட வேகத்தை பொறுத்து 10 கிலோவாட்ல இருந்து 80 கிலோவாட் வரைக்கும் எலக்ட்ரிசிட்டியை உற்பத்தி செய்யும்னு சொல்றாங்க. அடுத்தது வேவ்ஸ்வெல் எனர்ஜிங்கிற இந்த மெத்தட பத்தி தான் பார்க்க போறோம். இதுவும் அலைகளோட வேகத்தை பொறுத்து தான் எலக்ட்ரிசிட்டியை உற்பத்தி பண்ணும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, கடலுக்கு நடுவுல உருவாக்கப்பட்ட இந்த பில்டிங்க்கு கீழே, அதாவது தண்ணி கடியில இந்த மாதிரி ஓபன் சேம்பர் இருக்கும். கடல் அலைகள் வேகமா அந்த பில்டிங் மேல மோதுறப்ப கீழே இருக்க சேம்பர்ல தண்ணியோட அளவு ரைஸ் ஆகி சேம்பருக்குள்ள இருக்க ஏரை கம்ப்ரஸ் பண்ணும். அந்த கம்ப்ரஸ்ட் ஏர் பில்டிங்க்கு மேல இருக்க இந்த OWC டர்பைன், அதாவது ஒரு பக்கம் மட்டும் சொல்லக்கூடிய டர்பைனை போர்ஸோட சுழற்றி எலக்ட்ரிசிட்டியை உற்பத்தி செய்யுது. கூடவே இந்த பில்டிங் கரையில இருந்து எவ்வளவு தூரம் கடல்ல தள்ளி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி எலக்ட்ரிசிட்டியை உற்பத்தி பண்ணும். அண்ட் குறைந்தபட்சமா ஒரு மணி நேரத்துக்கு 45 கிலோவாட் வரைக்கும் எலக்ட்ரிசிட்டியை உற்பத்தி பண்ணணும்னு சொல்றாங்க. அடுத்ததா பார்க்க போறது படகு மாதிரி மிதக்கிற இந்த ட்ரைடன்சி டிவைஸ் தான். இதுவும் அலைகள்ல இருந்து தான் எலக்ட்ரிசிட்டியை உற்பத்தி செய்யுது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டிவைஸையும் ரெண்டு பகுதிகளா பிரிக்கலாம். மேல் பகுதி சர்ஃபேஸ் ஃப்ளோட், கீழ்பகுதி சப்மர்ஜ்டு ரியாக்ஷன் ரிங். இது ரெண்டும் கனெக்ட் ஆகி இருக்கும். அந்த டிவைஸோட மேல் பகுதி, அதாவது சர்ஃபேஸ் ஃப்ளோட், அலைகளோட வேகத்தை பொறுத்து 6 டிகிரில ஃப்ரீயா மூவ் ஆகும். அந்த மூவ்மெண்ட் கீழ இருக்க ரியாக்ஷன் ரிங்ஸ்லயும் பிரதிபலிக்கும். அண்ட் அந்த மோஷன் ஹைட்ராலிக் பம்ப்ஸை ரன் பண்ணி ரோட்டரி டிரைவ் ட்ரெயினை டிரைவ் பண்றது மூலமா எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி செய்யப்படுது. கூடவே இது ஒரு மணி நேரத்துக்கு 100 கிலோவாட் வரைக்கும் எலக்ட்ரிசிட்டியை உற்பத்தி செய்யும்னு சொல்றாங்க. இதுவும் முன்னாடி பார்த்த ட்ரைடன்சி டிவைஸ் மாதிரியே ஒரு மணி நேரத்துக்கு 100 கிலோவாட் வரைக்கும் எலக்ட்ரிசிட்டியை உற்பத்தி பண்ற அண்டர் வாட்டர் டர்பைன். இத நோவா M100D டைடல் டர்பைன் சொல்லுவாங்க. கடலுக்கடியில 30 மீட்டர் ஆழத்துல பொருத்தப்பட்ட இந்த டர்பைன் அலைகளோட ஓட்டத்தை பொறுத்து தண்ணி நகர்றது மூலமா பிளேட் ரொட்டேட் ஆகி எலக்ட்ரிசிட்டியை உற்பத்தி செய்யுது. ஓரளவுக்கு தெளிவா கடல்ல இருந்து எலக்ட்ரிசிட்டியை உற்பத்தி பண்ண டிவைஸை பத்தி சொல்லியிருப்பேன் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை அடுத்த வாரம் வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல யாருங்க